Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். யுத்த பூமி, ராஜேஷ்குமாரின் குறுநாவல், அத்தியாயம் 3. ஒரு வினாடிதான். அதற்குள் ஜெயபாலின் கோபம் சட்டென்று வடிந்தது. இங்கே கோபத்தை காட்டி பியூனையோ இந்த இளைஞனையோ தாக்கினால் நஷ்டம் எனக்குத்தான். போலீஸை வரவழைத்து விடுவார்கள். இவர்களின் பணபலம் என்னை முதலில் லாக்கப்புக்குள் தள்ளும், அப்புறம் 3 மாதமோ 6 மாதமோ சிறைக்கு கொண்டு போய்விடும். நான் சிறை கம்பிகளுக்கு பின்னால் போய் உட்கார்ந்து கொண்டால் வீட்டில் தனியாக இருக்கும் ஆர்த்திக்கு யார் பாதுகாப்பு? பியூன் ஜெயபாலின் தோள் மேல் கையை வைத்தான். எந்திரி தம்பி! ஜெயபால் கண்ணீர் நனைந்த விழிகளை இடது புறங்கையால் துடைத்து கொண்டபடி மேஜை மேல் இருந்த ஃபைலை எடுத்துக்கொண்டு மெல்ல அறை நின்றும் வெளிப்பட்டான். கோபம், ஆத்திரம், அவமானம் மூன்றும் சம விகிதத்தில் கலந்து அவனுடைய உடம்பை தகித்தன. நாளங்களில் இரத்தம் சூடாய் ஓடியது. லிஃப்டை கூட உபயோகப்படுத்தாமல் 3 மாடிப்படைகளையும் தளர்வாய் இறங்கி காம்பவுண்ட் கேட்டுக்கு வந்தான். என்ன, அதுக்குள்ளே இன்டர்வியூ முடிஞ்சதா? வாட்ச்மேன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் ரோட்டுக்கு வந்தான் ஜெயபால். ரோட்டை அடைத்து கொண்டு வாகனங்கள் ஓடிக்கொண்டிருக்க நடுமண்டையில் சூரியன் உரைத்தான். வீட்டுக்கு போனதும் ஆர்த்தி ஆவலாய் ஓடி வந்து பக்கத்தில் நின்று என் முகத்தை பார்ப்பாள். அண்ணா, இன்டர்வியூ என்னாச்சு? அவளுக்கு என்ன பதிலை சொல்ல? ஆர்த்தி, இந்த வேலை எனக்கு தான் கிடைக்கும். வரும்போது என் கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கும், பாரேன். எவ்வளோ நம்பிக்கையாய் சொல்லிவிட்டு வந்தேன். மனசுக்குள் அரற்றிக்கொண்டு ஒரு பித்து பிடித்தவன் போல நடந்து போய்கொண்டிருந்த ஜெயபாலுக்கு பின்புறம் அந்த கார் ஹார்ன் சத்தம் பெரிதாய் எழுந்தது. திடுக்கிட்டு போய் திரும்பி பார்த்தான். ஒரு டாக்ஸி நின்றிருந்தது. அதன் பின்பக்க கதவை திறந்து கொண்டு ஒரு நபர் இறங்கினார். நடுத்தர வயது, தொப்பை, பளிரென்ற வெள்ளையில் ஜிப்பாவும் வேஷ்டியும் அணிந்து ஒரு தோரணையாய் தெரிந்தார். ஜெயபாலுக்கு பக்கத்தில் வந்து நின்று ஒரு புன்னகையோடு அவர் தோலை தொட்டார். நீங்கள் யாரு? உனக்கு வேண்டியவன் தான். வேண்டியவரா? ஓ, உங்களை இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லையே. அவர் சிரித்தார். பல்வரிசையில் 1 தங்கம். தம்பி, நீ என்னை பார்க்குறேங்கிற காரணத்துக்காக நான் உனக்கு வேண்டாதவனா போயிடுவேனா? உன்னை பற்றின எல்லா விவரமும் எனக்கு தெரியும். உன் பேர் ஜெயபால் தானே? ஆமாம். டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கேன். ஆமாம். நல்ல வேலை எதுவும் கிடைக்காத காரணத்தால் தற்சமயம் மின்சார சுடுகாட்டில் பிணங்களை எரிக்கிற ஆப்ரேட்டராக வேலை பார்த்துட்ருக்கேன். சார், இதெல்லாம் உங்களுக்கு? நான் தான் முதல்ல சொன்னேன், உனக்கு நான் வேண்டப்பட்டவன்னு. இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லட்டுமா? உன்னோட தங்கச்சி ஆர்த்திக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை கிடச்சிருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு உன் தங்கச்சியை பிடிச்ச அளவுக்கு உன் வேலை பிடிக்கல. நீ ஒரு நல்ல வேலையை தேடிக்கிட்டால் தான் கல்யாணத்தை வச்சுக்கிறதுன்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. நீ இப்போ ஒரு நல்ல வேலைக்காக நாய் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். சார் பாத்தியா, உனக்கு நான் எவ்வளோ நெருங்கி வந்திருக்கேன்னு. உன்னோட பிரச்சனை பூராவும் எனக்கு தெரியும். அந்த பிரச்சனையை தீர்க்கத்தான் இப்போ வந்திருக்கேன். டாக்ஸியில் இரு. எங்கே போகிறோம்? முதல்ல ஏறு சொல்கிறேன். ஜெயபால் தயங்கினான். அட ஏறு தம்பி, உனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சி உன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? நடக்கணும். அப்போ ஏறு. அவர் டாக்ஸியின் பின்பக்க கதவை திறந்து வைக்க ஜெயபால் ஒரு கட்டளைக்கு உட்பட்ட மாதிரி உள்ளே நுழைந்தான். அவரும் உள்ளே நுழைந்து கதவை சாத்தி கொண்டதும் டாக்ஸி புறப்பட்டது. ஜெயபாலுக்கு வயிற்றை கலக்கியது. முன்பின் தெரியாத இந்த மனிதரை நம்பி டாக்ஸியில் ஏறியது சரிதானா? ஃபொரன்சிக் ஆட்கள் வந்து காரில் சரிந்து கிடந்த அந்த பெண்ணின் உடலை எடுத்து வெளியே கிடத்தினார்கள். வயிற்றுப் பகுதி உறைந்து போன இரத்த களரியாக தெரிந்தது. கத்தியால் ஒரே இடத்தில் 4-5 தடவைகள் குத்தியிருப்பார்கள் போல தோன்றியது. வலது மார்பிலும் கணிசமான இரத்தம். காலையில் வாக்கிங் போக வந்தவர்கள் நின்று பார்த்துவிட்டு வேகமாய் நடக்க கோகுல்நாத் டைரக்டர் நவசிற்பியிடம் கொலையான பெண்ணை காட்டி கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த பொண்ணை இதுக்கு முந்தைய எங்கேயோ பார்த்துருக்கீங்களா? நவசிற்பி தலையசைத்தார். இல்லை. இந்த ஆஷ் கிரே அம்பாசடர்காரை யார் வீட்டிலாவது பார்த்து ஞாபகம் இருக்கா? இல்லை என்று நவசிற்பி இறுகிய முகத்தோடு கோகுல்நாத்தை ஏறிட்டார். என்ன கொலை செய்ய போகிறதா மிரட்டிய பேர் வழிக்கும் கொலை செய்யப்பட்ட இந்த பெண்ணுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? ஒரு சந்தேகம் தான். இந்த பெண்ணு யாருங்கிற விவரம் தெரிஞ்சால் தான் உங்களை கொலை செய்யும் முயற்சியில் இவ ஈடுபட்டிருந்தாளான்னு தெரியும். ஃபொரன்சிக் ஆஃபீஸர் ரகோத்தமன் கோகுல்நாத்தை நெருங்கினார். சார், சீன் ஆஃப் கிரைம் பார்த்தாச்சா? ஏதாவது முக்கியமான தடயம்? உறுதி செய்ய தடயங்கள் எதுவும் இல்லை சார்.
காரை சுற்றி சில காலடி தடங்கள் மட்டும் தெரியுது. அதுவும் கொலையாளியின் காலடி தடங்கள் தான் உறுதியாக சொல்ல முடியாது. இந்த தெருவில் ஏற்கனவே நடந்த நபர்களோட காலடி தடங்களாக கூட இருக்கலாமே. காரோட கைப்பிடியில் ஏதாவது ரேகைகள் கிடைக்கல சார். ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸாக கொலையாளி தன்னோட கைகளுக்கு க்ளவுஸ் போட்டிருக்கணும். கொலையான பெண்ணோட ஸ்பாட் டாப்ஸி என்ன சொல்லுது ரகோத்தமன்? பொண்ணுக்கு வயசு 25லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கலாம். முதல்ல கழுத்தை நெரிச்சிருக்காங்க, ஸ்ட்ராங்குலேஷன். வலது மார்பில் ஆழமாக ஒரு கத்தி குத்தும். வயிற்றில் தொப்புல சுற்றிய அதே ஆழத்தோட கத்தி குத்து காயங்களும் இருக்குது. கொலை எப்போ நடந்திருக்குன்னு அசியம் பண்ணுறீங்க? ரத்தத்தோட உரை நிலையை பார்க்கும்போது இந்த கொலை சம்பவம் அதிகாலை 2 மணிலிருந்து 3 மணிக்குள்ளே நடந்திருக்கணும். காருக்குள்ளே வச்சு இந்த கொலையை நடக்கலை. கார் சீட்டில் துளி ரத்த கரை கூட இல்லை. கொலை நடந்தது வேறு இடமா இருக்கலாம். ரத்தம் உறைஞ்சதும் பாடியை காரில் வச்சு இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டு போயிருக்காங்க. பாடியில் ஏதாவது ரேப் சிம்டம்ஸ்? ஃபிசிக்கலாக தெரியல. ஒரு முழுமையான பிஎம்முக்கு பாடியை உட்படுத்தி அந்த விவரம் கிடைக்கலாம் சார். விஷ்ணு பக்கத்தில் வந்தார். அகில், காருக்குள்ளேயும் டிக்கிக்குள்ளேயும் செக் பண்ணேன், எந்த திங்ஸும் கிடைக்கல. முதல்ல கார் யாரோடதுன்னு கண்டுபிடிக்கணும். விஷ்ணு, இந்த ஃபொரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதும் காரை ஒரு ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு போய் பிரித்து சேசிஸ் நம்பரை பார்த்துட்டு சேசி நம்பரை கிடச்சிட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். கோகுல் நான் சொல்லி கொண்டு இருக்கும்போதே ஜீப் வந்து நிற்க டிஎஸ்பி பாண்டியன் இறங்கி வந்தார். கோகுல்நாத் விஷ்ணு சல்யூட்டுக்கு வந்தார்கள். பூபாண்டியன் தன் காதோர கிருதாவை இடது கை ஆட்காட்டி விரலால் கீறிக்கொண்டே கேட்டார். ஒன்று யாரும் தெரிஞ்சதா? ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போர்டு கிடையாது சார். காரை ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு போய் பிரித்து என்ஜின் சேஸ் நம்பரை பார்க்கணும் சார். டாக்டர் நவசேர்பிக்கு எந்த ஆபத்து இல்லையே? இல்லை சார், ஹீ இஸ் இன் சேஃப் கஸ்டடி. அவரே வர்றாரு. நவசேர்பி டிஎஸ்பியின் பக்கத்தில் வந்தார். எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்த இடத்துல உங்களுக்கு புதிய பிரச்சனை. இந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதா? தெரியல. லெட்மி சி. பூபாண்டியன் பெண்ணின் டெட் பாடிக்கு பக்கத்தில் போனார். ஃபொரன்சிக் ஆட்கள் விலக கிடத்தப்பட்டிருந்த அந்த பெண் பார்வைக்கு கிடைத்தால் பூபாண்டியன் கண்களில் அதிர்ச்சி பரவியது. எவ்வளோ? டாக்ஸி வேகம் பிடித்து மரங்கள் அடர்ந்த அடையாறு பகுதியில் இருந்த ஒரு ஹோட்டலுக்கு முன்பாய் நின்றது. இறங்கு தம்பி சொல்லிக்கொண்டே அந்த மனிதர் கீழே இறங்கி டாக்ஸி டிரைவருக்கு மீட்டர் பார்த்து பணம் கொடுக்க ஜெயபால் முகம் நிறைய திகைப்பை நிரப்பிக்கொண்டு இறங்கி நின்றான். டாக்ஸி போனதும் அவன் தோளில் கை போட்டான். வா தம்பி. சரி, இங்கே எதுக்கு? வா சொல்கிறேன். அவர் நடக்க ஆரம்பித்து விட ஜெயபால் தொடர்ந்தான். சில்வர் எல்லோ மரங்கள் சூழ்ந்த கூட்டம் இல்லாத ரெஸ்டாரண்ட் அது. உள்ளே நுழைந்தார்கள். அநேகமாக எல்லா மேஜைகளும் காலி. வா தம்பி, இப்படி உட்காந்துக்கலாம். சோற மேஜைக்கு போய் ஒரு எதிரெதிரே உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்ததுமே வெயிட்டர் வந்து நின்றான். என்ன தம்பி சாப்பிட்ற? எனக்கு எதுவும் வேண்டாம் சார். அட, ஏதோ சாப்பிடலாம் சொன்ன ஒரு வெயிட்டரை ஏறிட்டார். 2 வெஜிடபிள் கட்லெட்டு, ஒரு காஃபி. வெயிட்டர் நகர்ந்து போனதும் அந்த மனிதர் ஜெயபால் பக்கம் திரும்பினார். என்ன தம்பி இப்படி வேர்த்து வழியற? சார் என்ன? நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, எனக்கு குழப்பமாக இருக்கு. தம்பி, நான் வலியை வந்து உனக்கு உதவி பண்ணுறேன்னு சொன்னதால் உனக்கு என் மேலே சந்தேகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் யாருங்கிறத சொல்லிடுறேன். என் பேர் அருணகிரி. ஊரில் இருக்கிற சில முக்கியமான புள்ளிகளுக்கு நான் வலது கை மாதிரி. அவங்களோட பிரச்சனைகளை யாருக்கும் தெரியாமல் சுமூகமாக தீர்த்து வைக்கிறது தான் என்னோடய வேலை. நான் முக்கியமான புள்ளி இல்லையே. நீ முக்கியமான புள்ளி இல்லை தான். ஆனால் ஒரு முக்கியமான புள்ளிக்கே உன்னோட உதவி தேவைப்படுது. அந்த உதவியை நீ பண்ணிட்டா அவரோட பிரச்சனை ஒன்று தீரும். அவரோட பிரச்சனையை நீ தீர்த்துட்டா உனக்கு அந்த நிமிஷமே அவரோட கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் வேலை, தனி குவார்ட்டர்ஸு. ஜெயபால் நிமிர்ந்து உட்கார்ந்தான். யார் இந்த புள்ளி? அருணகிரி ஒரு நமட்டு சிரிப்பு சிரித்தார். அவர் யாருன்னு சொல்கிறதுக்கு முந்தி அவரோட பிரச்சனை என்னான்னு சொல்கிறேன். அந்த பிரச்சனைக்கு நீ எப்படி உதவி பண்ணுங்கிறதையும் சொல்கிறேன். ரெண்டையும் கேளு. உனக்கு உதவி பண்ண சம்மதம்னா மேற்கொண்டு பேசுவோம். இல்லைன்னா கட்லட்டையும் காஃபியும் சாப்பிட்டுட்டு உன் வேலையை பார்க்க நீ போயிடலாம். இதில் எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. வெயிட்டர் கட்டில் தட்டுகளோடு வந்தான். அவன் தட்டுகளை வைத்துவிட்டு போகும் வரை மௌனம் காத்த ஜெயபால் பின் அருணகிரியை ஏறிட்டான். அவருக்கு என்ன பிரச்சனை? அந்த முக்கிய புள்ளிக்கு 2 பெண்களால் பிரச்சனை. அந்த பெண்கள் அவரோட நெருக்கமாக இருந்த காலத்தில் அவருக்கே தெரியாமல் அவரை வச்சு ப்ளூ ஃபிலிம் எடுத்திருக்காங்க. இன்றைக்கே அவர் பெரிய பணக்காரரானதும் அந்த ப்ளூ ஃபிலிம்களை காட்டி லட்சமாக பணம் வேணும்னு கேட்டு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவரும் ஆரம்பத்தில் பயந்து பணம் கொடுத்தாரு. அவங்க அடிக்கடி கேட்க ஆரம்பிக்கவே கொடுத்து கட்டுப்படி ஆகலை. அவருக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான். ஜெயபால் நெற்றியை சுருக்கினார். இந்த பிரச்சனைக்கு நான் என்ன உதவி பண்ண முடியும்? அருணகிரி சுற்றி பார்த்து விட்டு குரலை வெகுவாய் தாழ்த்தி கட்லெட்டை
முள்கரண்டியால் துண்டாடிக்கொண்டே ஜெயபால் செய்ய வேண்டிய உதவியை பற்றி சொன்னார். ஜெயபாலின் உடம்பில் ஒரு எவரெஸ்ட் குளிர் பாய்ந்து உள்ளே இருந்த உறுப்புகளை உலுக்கியது. தொடரும்.